ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் டாக்டர் பேசுகிறேன். இனி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நிஞ்சா RC2 அதோட லெவல் 9 தான் பார்க்க போகிறோம். இதில் ஆர்டிஃபேக்ட் லொக்கேஷனையும் பார்க்க போகிறோம். ஆமாங்க, லெவல் 9லேயும் ஆர்டிஃபேக்ட் லொக்கேஷனில் இருக்குது. தொடர்ந்து 4 லெவல் ஆர்டிஃபேக்ட் லொக்கேஷன் இருக்குது. நாங்கள் உள்ளே போய்க்கலாம். உள்ளே போனதுக்கப்புறம் எதையும் போல் ஸ்டோரிக்குள்ளே போயிட்டு ஆக்ட் 1க்குள்ளே போகிறோம். போயிட்டு நம்ம லெவல் 9க்குள்ளே போகலாமா? போயாச்சு. இதுவும் ஒரு ரேண்டமான லொக்கேஷன் தான். வாங்க போகலாம். முதல்ல எடுத்த உடனே கத்திக்காரன் இருக்கியான். சாரி வால்காரன். இவனை வால்காரன் தான் சொல்லணும். மேலே இருக்கிற தேவையில்லாமல் அதை வச்சுருக்கீங்க. யாருமே போய் சாக மாட்டான்டா அதில்ண்ணா. ஓ வேற லெவலுங்க. இருந்த இடத்துல இருந்தே பிடித்தல்ட்டானே. சரி வாங்க போகலாம். சேவ் பாயிண்ட்டை பிடிச்சாச்சு. வெயிட் பண்ணலாம். ஏன்னா அவ்வளோதான் பொசிட்டாரு கசி போயிடும். துப்பாக்கிக்காரனை போட்டு தெளிவாச்சுங்க. ஸ்டார் அந்த இடத்துல பிறந்துட்டுருக்கு. இந்த லெவலில் நான் ஏற்கனவே விளையாண்ட மாதிரி தாங்க எனக்கு நல்லாவே தோணுது. அங்கே உள்ள போகலாம். பாம்பு இருக்க வாய்ப்பு இருக்குது. இல்லை இவனா? இவன் தான் எனக்கு காண்டாகும். ஏன்னா உள்ளே இன்னொருத்தர் இருக்கீங்க. இவன் தான் எனக்கு காண்டாகும். ஏன்னா இவனை எதுவுமே பண்ண முடியாது அந்த இடத்துல. கொஞ்சம் தூரம் இல்லைன்னா அவ்வளோதான். அவன் வந்து நம்மளை பாட்டு போட்டு தட்டு போயிட்டே இருப்பான். இந்த கத்திக்கார கூட பரவாயில்ல. கத்திக்காரன் அவனுங்களை கூட பரவாயில்ல. இவன் தான் ரொம்ப காண்டாக்குவான். நம்ம ஆர்டிஃபேக்ட் லொக்கேஷனுக்கு வந்தாச்சு. நம்ம ஃபஸ்ட்டு இந்த இதெல்லாம் எடுத்துக்கலாம். எடுத்தாச்சா? இந்த கீழே மேலே இருந்து விழுந்துச்சுல அந்த இடத்துல ஆர்டிஃபேக்ட் இருக்குது. பார்த்தாச்சு. சரி வாங்க நம்ம போகலாம். அவ்வளோதான், மேலே ஏறியாச்சு. சரி வாங்க. திடீர்னு பாருங்க வந்துட்டேன். காண்டாகுது கைஸ். நான் பார்க்க எனக்கு வெறி தான் ஆகுது. நான் ஒவ்வொரு தடவையும் திடீர்னு வந்துடுறோம். அதனால் செத்துட்ருப்பேன். இந்த 77வது இதில் கூட அப்படி தாங்க. இவன் தான் பெரிய டார்ச்சரு. சும்மா இப்படி திரும்பி பார்க்குறதுக்குள்ளே போட்டு தள்ளிடுவான். அதனாலே 6 லைஃப் இருந்தால் கூட நான் தோற்று போயிட்டே இருக்கேன். அதெல்லாம் நான் வீடியோ எடுத்து போகிறதுக்குள்ள பல வருஷமாயிரும். ஐயோ மேலே ஏறிட்டோடா. இங்கேங்க மேலே ஏற மாட்டேங்குது. மேலே ஏறிட்டாச்சு. இப்போ போட்டு தள்ள வேண்டியதான். போட்டு தள்ளியாச்சு. வேணாமா போகலாம். மறுபடியும் ஏற மாட்டேங்கிறான் பார்த்தீங்களா? இல்லைங்க. சரி போனதுக்கப்புறம் நம்ம கரெக்டாக அங்கே குதிக்கணும். அவ்வளோதான், குதிச்சாச்சு. இவனை போட்டு தள்ளியாச்சு. மேலே ஏறிட்டாச்சு. ஃபஸ்ட்டு இங்கேருந்து நம்ம உனக்கு கதையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கே போகிறதா நம்மளுக்கு உசிதானமாக செய்யும். செஞ்சாச்சு. சரி வாங்க நம்ம கிளம்பலாம். இங்கே கன்ஃபார்ம் இவனாவது இருப்பானே. தான் நான் துப்பாக்கியாரன் இருக்காங்க. ஆனால் இவன் துப்பாக்கியாரன் இல்லை, AK-47 காரன் அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாம். சரி வாங்க. ஸ்டார் எடுத்தாச்சு. 2 ஸ்டார் நமக்கு எடுத்தாச்சு. என்னடா ஆச்சு? திடீர்னு ஷாட் கொடுக்குறீங்கடா. இதெல்லாம் எனக்கு மறந்து போச்சு கைஸ். இங்கேயும் பாருங்களேன். மேலே ஏதாவது வச்சுருக்கீங்களா? இல்லை, மேலே எதுவுமே இல்லை கைஸ். நாங்கள் கீழே போகலாம். அந்த கீழே ரம்பத்தை வச்சுருக்கானுங்க. எனக்கு இவனையும் பிடிக்காது கைஸ். எனக்கு எவனையுமே பிடிக்காது இதில். அதான் கைஸ் சும்மா சொல்கிறேன். வாங்க நம்ம போகலாம். இங்கே எவனுமே இல்லை. சரி வாங்க போய் ஸ்டார் எடுத்துக்கலாம். சேவ் கொடுத்தாச்சுல. சரி வாங்க. உள்ளே போயாச்சு. மேலே போயிட்டான். வாங்க குதிக்கலாம். இவன் கீழே போனதுக்கப்புறம் குதிக்கணும். என்னடா பம்ப் அடிச்சிட்ருக்க? இவனும் கீழே போனதுக்கப்புறம் சட்டுன்னு குதிச்சிடணும். இவனும் அதே தான். அவ்வளோதான் கைஸ். வீடியோ எண்டாயிருச்சு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் லைக்கும் பண்ணிடுங்க.